செய்கிறான் என்பதை முந்தின வசனத்தில் பார்க்குறேன். என்னன்னா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதெல்லாம் பிசாசுனுடைய ஒவ்வொரு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த விங், அதாவது ஒரு கட்சி அப்படின்னா இது வந்து என்ன விங்கு, ஐடி விங் அப்படின்னு சொல்லுவாங்க, இளைஞர் யூத் விங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதி. அதை மாதிரி பிசாசு இப்படி கிரியை செய்கிறானா. என்னன்னா துரைத்தனங்கள். ஒன்று என்னது சொல்லுங்களேன், துரைத்தனங்கள். அடுத்து அதிகாரங்கள். துரைத்தனங்கள்னா என்ன தெரியுமா? துரைத்தனங்கள்னா மேல்மட்டத்தில் பிரதம மந்திரி, ஜனாதிபதி, கவர்னர், இவங்க தான் துரைத்தனங்கள். துரைத்தனம் பண்றது அப்படின்னா அவங்க முதலாளி மாதிரி இருந்து நம்மை ஆளுகிறவங்க, அவங்க பேர் தான் துரைத்தனம். அடுத்து அதிகாரங்கள். அதிகாரங்கள்னா யாரு சொல்லுங்க பாப்போம். இப்போ சொல்லிடலாம் நீங்க. அதிகாரிகள். அடுத்து என்னது? துரைத்தனங்கள்னா அவங்க மேல்மட்டத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிசாசு எவ்வளவு, அது பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவைகளை நாம் எதிர்க்கணுமா. வாசிங்க அடுத்த வசனம். தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கும். முந்தின வசனத்தில் அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், இதையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தீங்கு நாளில் அவைகள் என்ன செய்யணுமா நீங்க. அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். முதல்ல சொல்லப்பட்டதெல்லாம் என்னது? பிசாசுனுடைய கூட்டங்கள் என்று சொல்லி. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அடுத்து அந்தகார, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த பூமியில கிரியை செய்கிற ஆவிகள், அடுத்து வானமண்டலத்திலிருந்து கிரியை செய்கிற. பாருங்க பிசாசு எத்தனை விங் வச்சிருக்கிறான் பாருங்க, எத்தனை பிரிவு வச்சிருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி இவ்வளவு பிரிவா இருந்து அவன் நம்மை இம்சப்படுத்துகிறான், நம்மை முன்னேறி நான் ஏற்கனவே சொன்னேன், 2 காரியம் சொன்னேன். இந்த செய்தியினுடைய ஒரு முக்கியமான கருத்தாக 2 காரியங்கள் சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவைகளை எதிர்க்கவும், அடுத்து நிற்கவும். ஹல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன். என்னெல்லாம்? ஒன்று, அவைகளை, இந்த பிசாசு இத்தனை விதமா கிரியை செய்கிறான். யாருக்காக தெரியுமா? இது எல்லாமே முக்கியமா நமக்காக தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து தான் முக்கியமா கிரியை செய்கிறான். அப்போ நாம என்ன செய்யணும்? அவைகளை எதிர்த்து நிற்கணும். ஒன்று. அடுத்து சகலத்தையும் நிற்கணும். சகலத்தையும் செய்து முடித்துலாம் நிற்கணுங்கிறதுக்கு நான் இன்னொரு அர்த்தம் சொன்னேன். என்ன சொல்லுங்க? நமக்கென்று தேவன் வைக்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள. உங்களுக்கென்று தேவன் ஒரு நல்ல ஸ்தானத்தை வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தில், நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க தெருவில், உங்க ஊர்ல உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னு அர்த்தம்? ஸ்தானாபதினு என்ன அர்த்தம்? அந்த 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 வார்த்தையிலே அதனுடைய அர்த்தம் இருக்குது. கிறிஸ்துவின் ஸ்தானாபதினா என்ன அர்த்தம்? அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நாம. ஹல்லேலூயா. இது யார்? பவுல் சொல்றது மாத்திரமல்ல, நாமளும் சொல்லலாம். கை வைத்து சொல்லுங்க. நாமளும் யார்? கிறிஸ்துவின் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அம்பாசடர்னா யார் தெரியுமா? அம்பாசடர்னா யார் தெரியுமா? தெரியுமா? அம்பாசடர் பணி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? அம்பாசடர் அப்படிவாங்க, தூதன், பிரான்ஸ் நாட்டு தூதுவர். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும், நட்பு நாடுகளுக்கு அங்கே உள்ள தூதன் இங்கே இருப்பார். இப்போ அங்கே ஒரு பிரச்சனை, இப்போ தமிழர் போய் பிரான்ஸில் இருக்கிறாங்க அல்லது அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு அந்த தமிழர்களுக்கு பிரச்சனைன்னா என்ன, நாம் யார்கிட்ட கேட்போம்? இங்கே உள்ள அதிகாரிகள் அல்லது இங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர், இங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் யார்கிட்ட கேட்பாங்க தெரியுமா? அந்த பிரான்ஸ் நாட்டு தூதர் இங்கே இருப்பார், முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? அவங்க அம்பாசிடர் ஆஃப் பிரான்ஸ், அம்பாசிடர் ஆஃப் யூஎஸ், இப்படி ஒரு தூதன். நமக்கு இந்திய தேசத்திலேருந்து தூதர் ஒவ்வொரு நாட்டிலையும் இருப்பாங்க. இந்திய தேசத்து தூதர் என்று சொல்லி அமெரிக்காவில் இருப்பாங்க, இங்கிலாண்டில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க? இந்திய தேசத்தின் தூதர் என்று சொல்லி இருப்பாங்க. அவங்க இந்திய தேசத்துக்கான தூதர்கள். நாம யார் தெரியுமா? we are the ambassadors of Christ. சொல்லுங்க, நாம யாரு? கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். அதுதான் இதுல வேதத்துல இந்த தூதர்கள்ங்கிறது தான் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? ஸ்தானாபதினா என்ன அர்த்தம்? அவர் இடத்துல நாம இருக்கிறோம். சொல்லுங்க,
சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நாம அவருடைய சரீரமா இருக்கிறோம். அவர் நமக்கு தலையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நாம எப்படி இருக்கிறோம் அவருக்கு? சொல்லுங்க. நம்ம என்ன எப்படி இருக்கோம் அவருக்கு? சரீரமா இருக்கிறோம். அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? தலை ஒண்ணுதான், சரீரத்தின் அவயவங்கள் அநேகமாக இருக்கிறது. பைபிள் சொல்ற வசனத்தை நான் சொல்றேன். கொரிந்தியர்ல அந்த வசனம் அப்படி இருக்குது. சரீரத்தின் அவயவங்கள் அநேகமாக இருக்கிறது, தலை ஒன்றே ஒன்று தான், கிறிஸ்து மட்டும் தான் தலை. உங்க குடும்பத்துக்கு யாரு தலை? உங்க வீட்டுக்காரரு தலை இல்லை. அல்லேலூயா. பொதுவாக நம்ம சொல்றோம் இந்த பூமியில வந்து வீட்டுக்காரர் தான் எங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தலை வேற. அநேக குடும்பங்கள்ல என்னது வீட்டுக்காரர் தான் தலைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான தலை இயேசு கிறிஸ்துங்கிற. அப்புறம் நான் பூமிக்குரிய விதமாக சொல்கிறேன். உண்மையான தலை யாராக இருப்பாங்க? ஆமாம், இவங்க சொல்கிறது அங்கே நடக்கும். வீட்டுக்காரர் மேலே பழிய போடுவாங்க. ஆனால் உண்மையை நடத்துறது யாராக தான் இருப்பாங்க? அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. அது ஒரு பக்கம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய குடும்பத்துக்காகட்டும் நமக்காகட்டும் தலை யாராக தான் இருக்கிறாரு? கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு தலை, நமக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் வந்து கிறிஸ்துவின் சாணாதிபதிகளா இருக்கிறோம். நமக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிற இந்த பூமியில. அல்லேலூயா. அதாவது ஒரு பிரதம மந்திரிக்கு, இந்தியாவின் பிரதம மந்திரிக்கு எந்த கணத்தை கொடுப்பாங்களோ அதே கணத்தை தூதர் கொடுப்பாங்க அந்நிய நாட்டுகள்ல. ஏன்னா அவரு தூதர்னா அவ்வளவு அவருக்கு அவரை ரெப்ரசன்ட் பண்றாரு அவரு. அல்லேலூயா. என்னது அவரை இந்த பொதுவாக அந்த ஒவ்வொரு ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், ஒவ்வொரு மருந்து கம்பெனிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெப்ரசன்டேட்டிவ் என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஒருத்தரை அல்லது ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஸ்தானத்துக்கு போகிறாங்க. அவர் வாராரு, இந்த விஜய் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தான், அவன் போகிறான் அப்படின்னா அந்த கம்பெனி போகுது அவங்கள்ட்ட. அல்லேலூயா. அதனால தான் அவங்களுக்கு பேர் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க? அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஸ்தானத்தை எடுக்கணும் அப்படின்னா பிசாசுக்கு என்ன செய்யணும்? ஏத்து நிக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சொல்லுங்க. உங்க ஸ்தானத்தை எடுக்கணும்னா பிசாசை நீங்க ஏத்து நிக்கணும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது, ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை நீங்க பிடிக்க வேண்டும்.